ஹாய், டாக்கர் சீரியஸ். இன்னையிலேருந்து நான் டாக்கர் கற்றுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கோடிங் பண்ணுறப்ப ப்ரோக்ராமிங்கில் நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஹெச்பியில் லாராவல் டெவலப்மெண்ட், பிஹெச்பி இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 3306 எஸ்கியூஎல் போட்டு யூஸ் பண்ணுன்னு சொல்லுதில்ல. ஏன்னா நான் வந்து MySQL பெஞ்ச் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அந்த போர்ட் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி இஷ்யூஸ் அப்பாச்சியில் இஷ்யூஸ். இது மட்டும் இல்லை, ஜாவா ப்ரோக்ராமிங் பண்ணுறப்பையும் சில இஷ்யூஸ் வரும். பைத்தானில் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணாலும் வரும், நோட் ஜேஸில் பண்ணாலும் வரும். சில இஷ்யூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக டாக்கர் வந்து ஒரு நல்ல ரிசோர்ஸு, நல்ல சாஃப்ட்வேர். அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக நம்மளால் லோக்கல் டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட்டில் நம்ம போய் ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி எரர் மெசேஜ் வரும், திருப்பி அதை சரி பண்ணுவோம், திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணுவோம், திருப்பி ஒரு எரர் வரும். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு டாக்கர் வந்துச்சு. இதுக்காண்டின்னு வரல, ஒரு ஸ்கேலபிலிட்டிக்காண்டி டாக்கர் வந்துச்சு. டாக்கர் எதுலேருந்து வந்துச்சுன்னா லினக்ஸ் கண்டெய்னர்ஸ்லேருந்து வந்துச்சு. நம்ம ஏன் டாக்கர் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக எது பண்ணாலும் ஒரு இனிஷியல் செட்டப் டிபெண்டன்சி இல்லாமல் ஒரே ஒரு இமேஜை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிடலாம். இமேஜுங்கிறது நம்ம ஒரு ஐஎஸ்ஓ இமேஜ் மாதிரி, முன்னாடி ஓஎஸ் போடுறப்போ ஒரு ஐஎஸ்ஓ இமேஜ் வரும்ல, அந்த மாதிரி அதில் எல்லாமே இருக்கும். டாக்கரோட எக்கோசிஸ்டம் இதுதான். டாக்கர் கிளைண்ட் இருக்குது, டாக்கர் சர்வர் இருக்குது, டாக்கர் மிஷின் இருக்குது, டாக்கர் இமேஜஸ் இது டாக்கர் ஹப்பில் இருக்கும். இப்போ டாக்கர் இமேஜ்னால் பிஹெச்பி ஒரு இமேஜாக இருக்கும். அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த லினக்ஸு அந்த டாக்கருங்க சாஃப்ட்வேருக்குள்ளே ஒரு ஃபோல்டருக்குள்ளே அந்த இமேஜை வச்சுட்டோன்னா நம்ம பிஹெச்பி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். டாக்கர் ஹப், டாக்கர் கம்போஸ், இதுதான் டாக்கர் பற்றினது. டாக்கர் எப்படி இருக்குங்கிறது வந்து நான் காட்டுறேன். எக்ஸெரிட்டாவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டாக்கருக்குள்ளே இருக்கிறது என்னென்னா லினக்ஸ் கெர்னல்னால் நம்ம ஒரு உபுண்டுவோ ஒரு லினக்ஸ் மின்ட்டோ அந்த லினக்ஸ் ஓஎஸோட எல்லா ஃபீச்சரும் இல்லாமல் லினக்ஸோட கெர்னல் இருக்கும், அதோட பேசிக் கமாண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். எந்த விதமான ஆப்ஸ் இல்லாமல் ஒரு உபுண்டு ஓஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா எந்த விதமான ஆப்ஸ் இல்லாமல் அதோட கோர் ஃபீச்சர் மட்டும், அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் இருக்க அந்த கோர் ஃபீச்சர், அந்த இது மட்டும் இருக்கிறத வச்சு நம்ம வந்து இமேஜை வச்சு ரெடி பண்ணுவோம். அதில் தான் டாக்கர் சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்டோரேஜும் எடுத்துக்காது, நம்மளால் ஈஸியாக ரன் பண்ண முடியும். அதை அப்படியே நம்ம ஹோஸ்ட்டும் பண்ண முடியும். இதான் ஒரு டாக்கர் பற்றின ஓவர்வியூ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லினக்ஸ் கெர்னல் தான் அந்த டாக்கர் சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்குது. நம்ம ஒவ்வொரு இமேஜ்லேயும் ஒரு லினக்ஸ் கெர்னல் வந்துடும். அந்த கெர்னலுக்குள்ளே நம்ம ஒரு இமேஜை போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டாக்கர் ஹப்பை காட்டுறேன். இப்போ டாக்கர் ஹப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இமேஜஸ் இருக்குல்ல, என்ஜினிக்ஸ் சர்வரோட இமேஜ், ரெட்டிஸு, இந்த MySQL இமேஜ், இதெல்லாம் அஃபிஷியல் இமேஜஸ். நம்ம இதை புல் பண்ணி நம்மளோட அந்த டாக்கர் சாஃப்ட்வேரை வந்து ஒரு லினக்ஸ் கெர்னல் வச்சுட்ருக்கோம்ல, ஒரு உபுண்டு ஓஎஸ்க்குள்ள மாதிரி நம்ம வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம டாக்கர் யூஸ் பண்ணல ஒரு WSL பயன்படுத்தி ஒரு உபுண்டு சிஸ்டம் தனியாக நம்ம அந்த டாக்கருக்குள்ளே வச்சுப்போம். அதுக்குள்ளே நம்ம இந்த MySQL ரன் பண்ணுவோம். எக்ஸாக்டாக சொல்ல போனால் அது இன்னும் கிளியராக நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் சொல்கிறேன். நானுமே இதை கற்றுக்க போகிறேன். பிகினிங்லேருந்து நோட் ஜேஸ் கூட இருப்பாருங்க. அதோட சேர்ந்து உங்களுக்கும் நான் கற்றுக்கிட்டதை சொல்லித்தர போகிறேன். தட்ஸ் ஆல்.